ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 24/3/2024. பாபா இன்னைக்கு ஹோலியை பற்றி சொல்கிறார். ஹோலி அப்படின்னாலே தூய்மை. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களுடைய தூய்மை, மகான் ஆத்மாக்கள், சாது, சந்நியாசி, அவங்க தூய்மை இருக்கு இல்லையா, அதை விட நம்முடைய தூய்மை எப்பேற்பட்ட தூய்மை அப்படிங்கிறத பாபா சொல்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க வெளிப்பட்ட தூய்மையை தான் தூய்மைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா தூய்மையினுடைய ஆழமான அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. தூய்மைனா எந்த விஷயத்தில் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா. இப்போ ஹோலிக்கு பாபா சொன்ன முரளி நம்ம கேட்போம். இதனுடைய ஒரிஜினல் டேட்டு 13/3/1998. முரளியினுடைய ஹெட்டிங் ஹோலி என்பதின் பொருள் சொரூபத்தில் நிலைத்திருப்பது என்றால் பாபாவிற்கு சமமாக மாறுவது. தூய்மை அப்படின்னாலே அந்த தூய்மையினுடைய சொரூபத்தில் இருந்து பாபாக்கு சமமாக மாற வேண்டும். இன்று பாப் தாதா இந்த உலகத்தில் உள்ள தனது ஹோலியஸ்ட் புனிதமான ஹையஸ்ட் உயர்ந்த மற்றும் ரிச்சஸ்ட் செல்வந்தர்களான குழந்தைகளை நாலா பக்கத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறார். நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, வெகு தொலைவில் இருந்தாலும், மனதினால் நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, நாலா பக்கத்திலும் உள்ள குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார். இது உடலால் தூரம் இருந்தாலும் மனதார கிட்ட இருக்காங்க நிறைய குழந்தைங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது பாபா புன்முறுவல் செய்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் மிகவும் புனிதமானவர்களாக இருக்கிறார்கள். முழு கல்பத்திலும் வேறு யாரும் உங்களைப் போல் மகான் தூய்மையான ஆத்மா இல்லை, ஆகவும் முடியாது. மகான் தூய்மையான ஆத்மா ஆகவும் முடியாது. நேரத்திற்கு ஏற்றாற்போல் தர்ம ஆத்மாக்கள், மகான் ஆத்மாக்கள், தூய்மையான ஆத்மாக்கள் இருப்பார்கள். இல்லை, துவாபரேகத்திலிருந்து நேரத்துக்கு ஏற்றா போல மகான் ஆத்மாக்கள் இருக்காங்க, தர்ம ஆத்மாக்கள் இருக்காங்க, தூய்மையான ஆத்மாக்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களின் தூய்மைக்கும் உங்களின் தூய்மைக்கும் மிகுந்த வித்தியாசம் உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். தூய்மையின் பிராப்தி மற்றும் பிராலப்தம் பல பிறவிகள் வரை உடல், மனம், பொருள், சம்பந்தம், தொடர்பு மற்றும் அதன் கூடவே ஆத்மாவும் தூய்மையாக இருக்கிறது. இப்போ நம்முடைய தூய்மை பல பாகத்தில் இருக்கு பாருங்க. உடல், மனம், சம்பந்தம், சம்பர்க்கம் எல்லாத்துக்குமே அந்த தூய்மை பல பிறவிகள் நமக்கு கிடைக்குது. சரீரமும் தூய்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தூய்மையை ஆத்மாக்களாகிய நீங்கள் அடைகிறீர்கள். மனம், சொல், செயல் மூன்றிலுமே தூய்மை. மனம், சொல், செயல் மூன்றிலுமே தூய்மை ஆவதன் மூலம் அப்படிப்பட்ட வெகுமதியை அடைகிறீர்கள். அதுபோல் உயர்ந்த ஆத்மாக்கள் இருக்கிறீர்கள். அவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கிறீங்க. தன்னை அப்படிப்பட்ட உயர்ந்த தூய்மையான ஆத்மாக்கள் என புரிந்திருக்கிறீர்களா? பாபா கேட்குறாரு. அவ்வளோ உயர்ந்த இப்பேற்பட்ட எண்ணம், சொல், செயல், இந்த அளவுக்கு தூய்மையான ஆத்மாவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாரு பாபா. இப்பொழுது ஆகிவிட்டீர்கள் அல்லது ஆகிக்கொண்டே இருக்கிறீர்களா? ஆவது எளிதாக இருக்கிறதா அல்லது சிறிது கடினமாக இருக்கிறதா? பாபா சொல்கிற அளவுக்கு தூய்மையாக இருக்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கா இல்லை கடுமையாக இருக்கான்னு கேட்குறாரு பாபா. கஷ்டமாக இருக்கா? இந்த அளவுக்கெல்லாம் யார் தூய்மையாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னால் முடியும், எண்ணம், சொல், செயலில் தூய்மையாக இருக்க முடியும். ஆனால் கல்பத்திற்கு முன்னாலும் கூட ஆகி இருக்கிறீர்கள் மற்றும் இப்பொழுதும் ஆகியே தீர வேண்டும். நமக்கும் அப்படி இப்படி கொண்டு சந்தேகம் இருந்தா, பாபா இல்லை, கல்பத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆயிருக்கீங்க,
அதனால இப்பவும் நீங்க ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்றாரு. உறுதியாக இருக்கிறீர்கள் அல்லது மெதுவாக சொல்கிறீர்களா? இல்லை பாபா, கல்பத்துக்கு முன்னாடி நான் தான் இப்படி ஆனேன் அப்படின்னு உறுதியா சொல்றீங்களா இல்லை மெதுவா சொல்றீங்களா? அப்படி அல்ல. கனவிலும் தூய்மை தன்மையை முடிந்துவிட வேண்டாம். தூய்மையற்ற தன்மையை முடிந்துவிட வேண்டாம். அதாவது கனவுல கூட தூய்மையற்ற கனவுகள் வரக்கூடாதுங்கிறார் பாபா. இன்று ஆகிக் கொண்டிருக்கிறோம் மற்றும் நாளை ஆகிவிடுவோம் என்று அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? எனவே புனிதமாகவும் இருக்கிறீர்கள், மேலும் உயர்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவின் குழந்தைகளும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். உயர்ந்தவர்கள் ஆகும் பொழுது பூஜைக்குரியவர்கள் ஆகுகிறீர்கள். இன்றைய காலத்தில் உயர்ந்த ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, நல்ல அரசனாக இருந்தாலும் சரி, இப்பொழுது பூஜைக்குரியவர் அல்ல. பாருங்க, எவ்வளோ உயர்ந்தவங்களா இருக்கட்டும், ஆனால் அவங்க பூஜைக்குரியவர்கள் அல்ல. ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்கள் யாரும் பூஜைக்குரியவராக இல்லை. பூஜைக்குரியவராக ஆகக்கூடிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு முன்னால் பூஜாரி ஆகி பூஜை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, பதவியில பெரியவங்களா இருக்காங்க, ஆனா அவங்கள பூஜைக்குரியவர்கள் ஆக முடியாதவங்க. ஏன்னா அவங்க உங்களை பூஜை செய்வாங்க. தூய்மை இல்லை, அதனால அவங்க உங்களை பூஜை செய்வாங்க. இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரி ஆகுகிறீர்கள். எதிர்காலத்திலும் ராஜாவிற்கெல்லாம் ராஜா ஆவீர்கள். எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். அதன் கூடவே ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட், உலகத்தில் மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறீர்கள். உங்களுடைய பட்ட பெயரே பல கோடிகளுக்கு அதிபதி, பல கோடி மடங்கு, பல ட்ரில்லியன் விட பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது. அதாவது அளக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பணக்காரர்களாக இருக்கிறீங்கிறார் பாபா. ட்ரில்லியன் அப்படிங்கிறாங்க, மில்லியன், ட்ரில்லியன், அதை விட அளக்க முடியாதீங்க. அதுக்கு மேலே நாம் இல்லை சொல்கிறதுக்கு இல்லை கணக்கில். அதனால தான் பாபா ட்ரில்லியன் அப்படின்னா ரொம்ப எண்ண முடியாத அளவுக்கு, அளக்க முடியாத அளவுக்கு, தீராத அளவுக்கு செல்வந்தர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். கோடீஸ்வரர்கள் கூட இந்த பொக்கிஷத்தை அடைய முடியாது. சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாபாவின் மூலம் அப்படிப்பட்ட பாக்கியம் உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் அடங்கி இருக்கிறது என்பதை அனுபவம் செய்கிறீர்கள், மேலும் வர்ணனை செய்கிறீர்கள். ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு இருக்கிறதா அல்லது 100 மடங்கு 1000 மடங்கு இருக்கிறதா? பாபா ஒன்றும் கேட்குறாரு, ஒவ்வொரு அடியிலும் எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு பாபா. அதுபோல பெரிதிலும் பெரிய மில்லியனர் இந்தளவு வருமானத்தை சம்பாதிக்க முடியுமா? ஒவ்வொரு அடியிலையும் சம்பாதிக்க முடியுமா? ஒரு அடி எடுத்து வைப்பதில் எவ்வளவு நேரம் எடுக்கும்? அடியை எடுத்து வையுங்கள், எத்தனை நொடிகள் ஆகிறது? ஒரு அடி, ஒரு கால், ஒரு அடி எடுத்து வையுங்க, எவ்வளோ நேரம் வேணும், எவ்வளோ நொடிகள் வேணும்னு கேட்குறாரு பாபா. நொடி, பொழுது, சரி 2 நொடிகள் கூட ஆகட்டும். ஒரு நொடி போட்டு சரி 2 நொடி ஆகட்டும். ஒருவேளை 2 நொடிகள் என்று சொன்னால் கூட 2 நொடிகளில் பல மடங்கு. எனவே முழு நாளில் எத்தனை அடிகள் இருக்கிறது? கணக்கு எடுங்கள். அப்படிப்பட்ட, அதாவது மில்லியனர் ஒரே நாளில் இந்த அளவு வருமானத்தை சம்பாதிப்பவர்களாக
இருக்கிறார்களா? உலகத்தில் யாராவது இந்த அளவுக்கு சம்பாதிப்பவர்களாக இருக்கிறார்களா? அப்படி யாராவது இருக்கிறார்களா? எனவே ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு ஆக இருக்கிறீர்கள் அல்லவா? மேலும் உங்களிடம் இருக்கும் பொக்கிஷம் எரிக்கவும் முடியாது, தண்ணீரில் மூழ்க வைக்கவும் முடியாது. இல்லை, சிலர்லாம் எரிஞ்சு போகுது இல்லையா, எரிச்சிடுறாங்க. அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை முடியாது. கொள்ளையர்கள் கொள்ளை அடிக்கவும் முடியாது, அரசாங்கமும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட பொக்கிஷம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் கிடைக்கிறது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மாக்கானது இப்போ மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. அந்த பாபா நமக்கு உணர வைக்கிறாரு. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம சிந்திக்க மாட்டோம். பாபா சிந்திக்க சொல்றாரு. அவ்வளவு பிராப்தி உங்களுக்கு கிடைக்குது. எனவே தனது இப்படிப்பட்ட சுயமரியாதை நினைவில் இருக்கிறதா? இருக்கிறதா? திரும்பவும் கேட்குறாரு. இருக்கிறதா இல்லையா? பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் கையை அசைக்கிறார்கள். நாடி உட்காண்டிருப்பாங்கல்ல அவங்க. பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் ஓய்வாக அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? உலகத்திலேயே மிகுந்த செல்வந்தர்கள் ஓய்விலும் ஓய்வாகத்தான் இருக்கிறார்கள். பெரிதிலும் பெரிய பல்கலைக்கழகத்திலும் கூட இப்படிப்பட்ட பயிற்சியாளர்கள் படிப்பதற்காக அமருவதில்லை. காலேஜ்லலாம் போனால் இந்த மாதிரி உட்காந்துருப்போம் நம்ம இல்லையா? பெஞ்ச் இருக்கும், டெஸ்க் இருக்கும், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் நம்ம பாருங்கள் எவ்வளோ ஓய்வாக உட்காந்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஏழ்மை நிலையிலிருந்து இளவரசன் ஆகிறீர்கள். யாசிப்பவராகவும் இருக்கிறீர்கள், இளவரசனாகவும் இருக்கிறீர்கள். இப்போ ஆத்மால சக்தி இல்லைல்ல, அதனால தான் பாபா யாசிப்பவர்கள்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் நம்ம இளவரசரும் ஆகிறோம். அனைத்தையும் தியாகம் செய்வது என்பது தான் யாசிப்பவர் ஆவதாகும். எல்லாம் தியாகம் பண்ணல, அதனால பாபா சொல்கிறாங்க. மற்றபடி நம்ம ஸ்தூலமாக யாருக்கிட்டையும் போய் எதுவுமே யாசிப்பு கிடையாது. யாருக்கிட்டையுமே நம்ம எதுவுமே கேட்குறதில்ல. ஆனால் என்னென்னா தியாகம் பண்ணதுனால நம்மக்கிட்ட எதுவுமே இப்போ நம்மளுதுங்கிறது இல்லை. ஆனால் எல்லாமே நமக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இருக்குது. அனைத்து பிராப்திகளை அடைவது என்பது தான் இளவரசன் ஆவது. தியாகம் செய்யாமல் பாக்கியம் இல்லை. தியாகத்தின் மூலம்தான் பாக்கியம் கிடைக்கிறது. உடல், மனம், பொருள், சம்பந்தம் அனைத்தையும் தியாகம் செய்வது என்றால் மாற்றம் ஏற்படுத்துவது. சரீரம் என்னுடையது என்றல்ல, மனம், பொருள், சம்பந்தம் ஒரே ஒரு வார்த்தை மற்றும் செய்வதினால் எனது என்பதற்கு பதிலாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாற்றுங்கிறாங்க. என்னுடையது என்பதற்கு பதிலாக உன்னுடையது என்ற வார்த்தை தான், அதைத்தான் நம்ம மாற்றணுங்கிறாங்க. தியாகத்தின் மூலம் பாக்கியத்தின் அதிகாரி ஆவீர்கள். எனவே பாக்கியத்திற்கு முன்னால் தியாகம் என்ன? தியாகம் பண்ணும்போது பாக்கியம் கிடைக்குதுன்னா அப்போ பாக்கியத்துக்கு முன்னாடி தியாகம் என்ன? சிறிய விஷயமா அல்லது கொஞ்சம் பெரிய விஷயமா? சில நேரங்களில் பெரியதாகி விடுகிறது. உன்னுடையது என்று சொல்வது பெரிய விஷயத்தை சிறியதாக செய்வது. புரியுதுங்களா? என்னுடையது என்று சொல்வது சிறிய விஷயத்தை பெரியதாக மாற்றுவது. நான் செய்யணும், நான் பண்ணணும், நான் எப்படி பண்ணுவேன், நான் எப்படி இது இருக்கிறது, இல்லை பாபா காரியம், பாபா நடத்துவார், பிள்ளைங்களா பாபா பிள்ளைங்க, பாபானுடையது எல்லாமே, செய்பவர் செய்விப்பவர் பாபா, நான் நிமித்தமாக இருந்து எல்லாமே கரெக்டாக செவ்வனை நான் செய்யணும். மனசனுடைய பாரம் குறையுது. இந்த ஒரு வார்த்தை என்னுடையது தான் நமக்கு பாரத்தை கொடுக்கறது. பாபா உன்னுடையது. சிறிய விஷயத்தை பெரியதாக மாற்றுவது எது? என்னுடையது என்று சொல்வது.
என்ன நடந்தாலும் சரி, 100 இமயமலைகளை விட பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடையது என்று சொன்னால் போதும், மலையும் கூட பஞ்சு ஆகிவிடும். கடுகு கூட அல்ல, பஞ்சு ஆகிவிடும். கடுகு கூட கொஞ்சம் பாரம் இருக்கு, பஞ்சுனா பறந்தே போயிடும். அதனால தான் பாபா பஞ்சுங்கிறார் பாபா. நொடியில் பஞ்சு பறந்து போகும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாற்றம் எளிதாக இருக்கிறதா? மேலும் பலன்தான் ஏற்படும். அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் பலன்தான் ஏற்படுங்கிறார் பாபா. நஷ்டம் ஒன்றும் ஏற்படுவது இல்லை. உங்களுடையது என்று சொன்னால் முழு சுமையும் பாபாவிற்கு கொடுத்து விட்டீர்கள். உங்களுடையது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு கருவியாக மட்டும்தான் இருக்கிறீர்கள். பாபாவுடையது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம யாரு? கருவி மட்டும்தான். இதில் பலன் இருக்கிறதல்லவா? விடுபட்டவராகவும் பரமாத்மாவிற்கு அன்பானவர்கள் ஆகி விடுவீர்கள். விடுபட்டவர்னா உன்னுடையதுன்னு சொல்லும் பொழுது நம்ம டிட்டாச்சாகவும் அதே சமயம் பாபாவிற்கு அன்பானவர்களாக மாறுவோம். யார் பரமாத்மாவிற்கு அன்பானவராக விடுகிறார்களோ அவர்கள் உலகத்திற்கே அன்பானவர் ஆகுவார்கள். எதிர்காலத்திற்காக மட்டும் அல்ல, தற்சமயத்திலும் கூடத்தான். இப்போ பாபாவுக்கு அன்பாகும் பொழுது என்ன ஆகுது? பாபாவுக்கு அன்பாகும் போது சென்டர் மேலே நம்முடைய கவனம் இருக்கும். பாபாவுடைய சேவை மேலே நம்ம கவனம் இருக்கும். பாபா யாரை நிமித்தமாக வச்சிருக்காங்களா அவங்க மேலே கவனம் இருக்கும். மதுபன் மேலே கவனம் இருக்கும். ஈஸ்வரிய பரிவாரத்தின் மேலே கவனம் இருக்கும். அப்போ கட்டாயம் எல்லாருக்குமே அன்பானவர்களாக மாற முடியும். அவங்களுக்கு ஒருத்தர் கூட கிளாஸுக்கு வரலைன்னா அவங்க ஏன் வரல, அந்த அன்பு கேட்பாங்க, அவங்கள விசாரிப்பாங்க அவங்கள. அதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் என்ன? பாபா இதெல்லாம் உன்னுடையது, பாபாவிற்கு அன்பானவர்களாக மாறுது. அப்போ என்ன ஆகும்? முழு உலகத்திற்கே நம்ம அன்பானவர்களாக மாறிவிடுவீங்க. ஒரு நொடி அனுபவம் செய்யவும் செய்கிறீர்கள். செய்து பாருங்கள். பாபா சொல்றதை செஞ்சு பாருங்க. ஏதாவது விஷயம் வருகிறது என்றால் உங்களுடையது, அதாவது பாபா இது உன்னுடையது என்று சொல்லுங்கள். உங்களுடையது என்று புரிந்து கொண்டு செய்கிறீர்கள் என்றால் சுமை லேசாகி விடுகிறதா இல்லையா என்பதை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் இதனுடைய அனுபவம் இருக்கும் இல்லையா? ஏற்றுக்கொள்வீர்கள். அனுபவம் இருக்கிறது அல்லவா? நீங்கள் அனைவரும் அனுபவம் வாய்ந்தவர்கள் அல்லவா? என்னதான் நடக்கிறது, என்னுடையது என்று சொல்லும் பழக்கம் இருக்கிறது அல்லவா? இது 63 பிறவிகளின் பழக்கம். அதனால் உன்னுடையது என்று சொல்லிவிட்டு என்னுடையது என்று சொல்லி அது என்னுடையது என்று ஏற்றுக்கொண்டால் அந்த விஷயம் ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஒரு நாளில் முடிந்தும் விடுகிறது. எதுன்னு சொல்லும்போது டைம் கூட நமக்கு என்ன ஆகுது? சேவ் ஆகுது. நேரத்தை கூட நம்ம மிச்சப்படுத்த முடியுது. ஆனால் யார் உன்னுடையதை என்னுடையதாக ஆக்குகிறார்களோ அதற்கான பலன் நீண்ட காலம் நீடிக்கிறது. உன்னுடையதுங்கிறாங்க, அப்புறம் என்னுடையதுங்கிறாங்க, அப்போ நிறைய டைம் எடுக்குது. அரை மணி நேரத்திற்கான விஷயமாக இருக்கிறது. ஆனால் வருத்தப்படும் அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக லட்சியத்தோடு அந்த விஷயம் அடிக்கடி நினைவில் வருகிறது. அதாவது என்னுடையதுன்னு சொல்லும்போது நம்ம மனசில் அடிக்கடி அதை சிந்தனை வரும், அந்த டென்ஷன் வரும் நமக்கு. அந்த என்னுடையதுன்னு சொல்லும்போது நம்ம மனசே என்ன ஆகுதுன்னா பாரம் ஆகுது. மனசில் அந்த சுமை வருது. எப்போ? என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது. ஆகையால் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்கிறார்,
ஒருவேளை என்னுடையது என்ற வார்த்தையில் அன்பு இருக்கிறது, பழக்கம் இருக்கிறது, சம்ஸ்காரமும் இருக்கிறது, என்னுடைய பாபா தான் சொல்ல வேண்டும். என்னுடையதுங்கிறதுக்கு விடுறதுக்கு உங்களுக்கு முடியல. ஏன்னா அது பழக்கம் ஆயிடுச்சு, சம்ஸ்காரம் ஆயிடுச்சு. அதனால அது விட முடியலையா? என்ன பண்ணுங்க? அந்த வார்த்தை மீது அன்பு இருக்குதுன்னா என்ன சொல்லணும்? என்ன சொல்ல வேண்டுமா? பாபா சொல்றாரு, என்னுடைய பாபா என்று சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? என்னுடையதுங்கிற அந்த ஒரு வார்த்தையே பிடிச்சிட்டே இருக்கும் நம்ம. இப்போ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் எதை என்னுடையது? பாபா தான் என்னுடையதுன்னு சொல்லுங்க. பழக்கத்தினால் தான் உறுதியாகுது அல்லவா? பழக்கம் அது என்ன ஆயிடுது? பழக்கம் உறுதி ஆயிடுது. எனவே எப்பொழுதெல்லாம் என்னுடையது என்று வருகிறதோ பாபா என்று சொல்லி முடித்து விடுங்கள். பலவிதமான ஒரே என்னுடைய பாபாவிடத்தில் மூழ்கி விடுங்கள். பலதிற்குள்ளே என்னுடையதுன்னு அந்த பலதை ஒரு பாபா கிட்ட ஒப்படைச்சிடுங்க. பாபா அப்படிங்கிறதுல அந்த பலதை பாபா கிட்ட கொடுத்துருங்க. ரஷ்யர்கள் ஒரு பொம்மையை கொண்டு வந்தார்கள் தானே. ஒரு பொம்மையை பாபா கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. பொம்மைக்குள் பொம்மை, ஒரு பொம்மையை தெரியும். அதே போல சில விளையாட்டு பொருள் இருக்கும் இல்லையா, ஒன்றுக்குள்ளேயே நிறைய இருக்கும். பாபா அதை உதாரணமா சொல்றாரு. அதே போல் நீங்களும் என்னுடைய பலவற்றை பாபாவிடம் மூழ்கடித்து விட்டால் அனைத்தையும் முடிந்துவிடும். உங்களால் இதை செய்ய முடியுமா? செய்யறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு பாபா தான் என்னுடைய உலகம், ஒரு பாபா, வேற யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது முடியுமான்னு பாபா கேட்குறாரு. பல என்னுடையதை ஒரு பாபால மூழ்கடிக்க முடியுமா? நீங்கள் அதை செய்கிறீர்கள். ஆனால் சில சமயங்களில் என்னுடைய விவரங்களுக்கு சொல்கிறீர்கள். இப்போது அது சில நேரங்களில் அது எப்போதும் என்னுடையது, இது உங்களுடையது, இது வரிசைப்படியாக உள்ளது. சில நேரம் ஏந்து, சில நேரம் உண்டு. பாபா சொல்றாங்க, பாபாவுடையதுன்னு சொல்றதுல கூட என்ன இருக்கு? நம்பர் வைஸ் இருக்கிறது. நம்பர் 1 A1 கூட உள்ளன. பாருங்க, நம்பர் 1 A1 கூட உள்ளன. ஆனால் இன்னும் பின்னாலும் எண்களும் உள்ளன. நீங்கள் ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? எனவே இந்த மந்திரத்தை நினைவில் வையுங்கள். நான் தந்தைக்கு உரியவன். ஹோலிக்கு கொண்டாட வந்தவங்கள பாபா சொல்றாங்க, நான் பாபாவனுடையது, நான் அப்பாவனுடையது. புரியுதுங்களா? நான் அப்படி ஆகிவிட்டேன், தெய்வீக குடும்பத்தை சேர்ந்தது. என்னெல்லாம் நினைக்கணும்னு பாபா சொல்றாரு. நான் பாபாவுடையது ஆயிட்டேன், நான் ஈஸ்வரிய பரிவாரத்தினுடையது ஆயிட்டேன். அதாவது அது செய்யப்படுகிறது. அப்படியானால் ஹோலியை இப்படி கொண்டாடினீர்களா? இந்த விதத்திலையா ஹோலியை கொண்டாடினீங்கன்னு கேட்குறார் பாபா. இப்போது என்ன செய்வது? நான் இப்போது அதை எரிக்க வேண்டும். ஹோலியில் எரிப்பாங்க, பொங்கலுக்கெல்லாம் எரிப்போம் இல்லையா, போகி பண்டிகை அப்படின்னு. அதே மாதிரி வடநாட்டில் ஹோலி பண்டிகையில் முதல் நாள் ஏதோ எரிப்பாங்க. இதை எரிக்க சொல்கிறாரு. என்னுடையதுங்கிறத எரித்து பாபாவுடையதுன்னு மாற்றிடுங்க. அல்லது ஏற்கனவே எரித்திருக்க வேண்டுமா? இதற்கு ஆம் என்று சொல்லாதீர்கள், நீங்கள் சிந்திக்கிறீர்கள். பாருங்கள், எரிச்சிட்டிங்களான்னு கேட்டால் குழந்தைங்க யோசிக்கிறாங்களா? பாருங்கள், பக்தி மார்க்கத்திலும் நாம் கொண்டாடும் பண்டிகைகள் எதுவாக இருந்தாலும் அதை மறக்க முடியாதவை. ஆனால் அதை ஏதோ ஒரு அர்த்தத்துடன் உருவாக்கப்பட்டவை. புரியுதுங்களா? பக்தியில் கூட ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கொண்டாடுறாங்கன்னா அது என்னது? பாபா சொல்கிறாங்க, அது எதோ அதுக்குள்ள ஆன்மீக பொருள் இருக்குது. அர்த்தம் இல்லாமல் எதையுமே கொண்டாடுறது இல்லை, அதில் பொருள் இருக்குது. உருவாக்கப்பட்டன, அர்த்தத்துடன் உருவாக்கப்பட்டன.
முதலில் நாம் எரிக்க வேண்டும், பிறகு கொண்டாட வேண்டும். முதலில் வற்புறுத்தி பிறகு எரிக்க வேண்டும். முதலில் அசுத்தம், பலவீனம், தீமை ஆகியவற்றை எரித்து பின்னால் கொண்டாடுங்கள். எனவே நீங்கள் அதை நீண்ட காலத்திற்கு முன்பு எரித்தீர்களா அல்லது துப்பட்டாவின் ஒரு சிறிய மூலையில் இன்னும் இருக்கிறதான்னு கேட்குறாரு பாபா. முழுசாக எரிச்சிட்டிங்களா இல்லை எரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குதான்னு கேட்குறாரு பாபா. பாண்டவர்கள் அணிந்திருக்கும் பூஷு சட்டையோ அல்லது சால்வோ எரிஞ்சிருக்கிறது. புடவையின் ஒரு மூலை மிச்சம் இருக்கிறதா? உண்மையில் பார்க்கவும் ஆன்மீக தூண்டுதலும் சக்தியும் அதிக உணர்வு இன்பமும் முதலில் எரியும் போது முடியும். பொழுது போகும், விடுவில் கொண்டாடுவது வேறு விஷயம். அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, முழுக்க முழுக்க நீங்கள் எரிக்கணும். நான் அப்படிங்கிற என்னுடையது அப்படிங்கிறத முழுக்க முழுக்க எரிக்க வேணுங்கிறாங்க. என்ன பிரதர்ஸ்ன்னா இந்த வேஷ்டிக் போடுவாங்க, சட்டை போடுவாங்க, இல்லை மாதாஸ்ன்னா புடவை, அது இந்த பழசெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எரிப்பாங்க. அதில் எல்லாமே எரிக்குதா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதான்னு கேட்குறாங்க. அதுதான் சங்கம யுகம். பாபா சொல்கிறாங்க கேளிக்கை யுகம். அதனால் தான் நீங்கள் கேளிக்கை வடிவில் கொண்டாடுகிறீர்கள், நிறைய கொண்டாடுகிறீர்கள். ஆனால் கடவுளின் வர்ணங்களில் வர்ணம் பூசப்படுவது என்றால் தந்தைக்கு நிகராக ஆவதாகும். ஹோலி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கலரெல்லாம் எல்லாரும் மேலே கலரை போடுறாங்க, பவுடராகவும் வீசுவாங்க, தண்ணியாகவும் போடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த கலர் எந்த கலரை போடுறாங்களோ அந்த கலர் ஆகிடுறாங்க. அவங்க முடியிலேருந்து, முகத்துலேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே ஆகிடுது. உடம்பு, ட்ரெஸ்ஸு, முடி எல்லாமே. அதுதான் என்னங்கிறாங்க, எந்த கலரை போடுறாங்க அந்த கலர். இப்போ நம்ம பாபா கூட சேர்ந்ததுனால நம்ம பாபாவுக்கு சமமாக ஆகுவோம். ஆவதாகும். இது வண்ணமயமாகிறது. தந்தை எப்படி சரீரமற்றவராகவும் அவ்வியக்தமாகவும் அனுபவிப்பது, இதுவே நிறமாக இருக்க வேண்டும். பாபாவை நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். உங்கள் வேலையை செய்யுங்கள், ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட தேவதையாக வேலை செய்யுங்கள். புரியுதுங்களா? நம்ம காரியத்தை நம்ம செய்யணும். ஆனால் எப்படி மற்றவங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைக்கணும், இவங்க எதுவும் ஒரு தேவதை அல்லது இவங்க ஒரு தெய்வீகமானவங்க, அந்த ஒரு அனுபவம் நம்மக்கிட்ட இருந்து வரணும். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உடலற்ற தன்மையை அனுபவிக்கவும். நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கேன். ஆத்மா அட்டாச் ஆகக்கூடியது. உங்கள் மனமும் புத்தியும் உங்கள் கட்டுப்பாடில் இருக்க வேண்டும். அதை ஆர்டர் செய்யுங்கள். உடலற்றவராக மாறுங்கள். மற்றும் அது செய்யப்பட்டது. அது வேலை முடிஞ்சோடனே டிட்டாச்ட் ஆகிடுங்க, அஷரீரி ஆகிடுங்க. அந்த ப்ராக்டிஸ் நமக்கு தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. ஏன்னா நமக்கு ஆத்மாங்கிற அந்த ஞானம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால் பாருங்க. தேவதையாக மாறுங்கள். ஒரு நொடியில் நீங்கள் விரும்பும் நிலையில் உங்கள் மனதை நிலை நிறுத்த கொள்ளவும். என்ன நம்ம மனசில் நம்ம ஆத்மா நினைக்கும் போது அங்கே ஆயிடணும். பாபா கூட இருக்காரு நினைக்கும் போது அப்படி ஆயிடணும். அதிக நேரம் எடுக்காதது போல் இல்லை, நொடியில் ஆயிடணும். ரொம்ப நேரம் அதுக்கு எடுக்கக்கூடாது. 5 வினாடி எடுத்தது, 2 வினாடி எடுத்தது, அது கட்டளையின் கீழ் அல்ல. கட்டளையிட்ட உடனே ஆயிடணும், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அல்ல என்ற அர்த்தம் இல்லை. இது கட்டுப்பாட்டில் இல்லை. நேரம் எடுத்துச்சுன்னா, ஒரு நொடி எடுத்துச்சு, 5 நொடி எடுத்துச்சு, 2 நொடி எடுத்துச்சுன்னா அது கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம். நிலை எதுவாக இருந்தாலும் கொந்தளிப்பு இருக்கலாம், ஆனால் குழப்பத்திலேயோ இருக்கிறீர்கள். அப்படி கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளதா, அல்லது எண்ணிக்கொண்டே உடலற்றவர்களாக விட வேண்டும்.
உடலற்ற, அதாவது பாபா சொல்றாங்களே உடலற்றவர்களாக மாற வேண்டும். உடலற்றவராக விடுவதா? அதில் மட்டும் நேரம் வீணாகுமா? ஒரு நொடியிலே உடலற்றவராக மாற முடியுமா? அல்லது அதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோ டைம் வேஸ்ட்டு தானே. தந்தை பார்த்து கொண்டிருக்கும் போது பல குழந்தைகள் பலவிதமான போஸ்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் உடல் அற்றவர்களாக மாற நினைக்கிறார்கள். பிறகு அவர்கள் உடல் அற்றவர் என்பதை ஒரு ஆத்மாவின் வடிவத்தில் பாருங்க, உடல் நான், உடல் அல்ல என்பது ஒரு ஆத்மாவின் வடிவத்தில் அமைந்துள்ளது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு செகண்டில் தான் நான் ஆத்மா, அந்த ஒரு ஸ்திதியில் வரணும். நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா மட்டுமே, நான் ஆன்மாவாக இருக்கிறேன், நான் ஆத்மாவாக இருக்கிறேன். நான் வரும்பொழுது ஆத்மா மட்டும்தான் வந்தது, அதுவும் ஆத்மாதான். இப்போது இருந்த சிந்தனையில் நான் உடலற்றவனாக மாற வேண்டுமா அல்லது உடலற்றவராக மாற போராட வேண்டுமா என்னன்னு கேட்குறாரு பாபா. அந்த முதல் பாடத்தை தான் நம்ம நல்லா உறுதியாக்கணும். ஆத்மா ஆத்மா ஆத்மாங்கிற பாடத்தை நம்ம உறுதியாக்கணும். நான் ஒரு உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா மட்டுமே, நான் ஆத்மாவாக வந்தேன், ஆகுவதும் ஆத்மாதான். இப்பொழுது இந்த சிந்தனையில் தான் உடலற்றவராக மாற வேண்டும் அல்லது உடலற்றவராக மாற போராட வேண்டுமா? புரியுதுங்களா? மனதை நொடியில் உடலற்றவராக ஆணையிட்டால் உடலற்றவராக ஆகுங்க அப்படின்னு ஆணையிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஆணையிட்டால் அதை செய்யவில்லை, சொல்லவில்லை, சிந்தித்து பாருங்கள். உடலற்றது என்றால் என்ன? அது எப்போது தயாராகப்படும்? எப்படி தயாராக்கப்படும்? நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தானே. கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கா இல்லையான்னு கேட்குறாரு பாபா. காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த நடைமுறை தேவை, இந்த நடைமுறையே தேவை. கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை என்றால் பல சூழ்நிலையில் குழப்பத்திற்கு வழி வகுக்கும். எனவே ஹோலி என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் பரவாயில்லை. ஹோலி கடந்த காலத்தில் கடந்தவை செய்தவை தந்தையின் தந்தையுடையதாக மாறிவிட்டேன். அது என்ன ஆனது? ஹோலி என்றால் தூய்மையான ஆத்மா. ஆனால் ஹோலி என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைவில் இருந்தால், ஹோலி என்ற ஒரு வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உள்ளன. ஹோலி பாருங்க, அதை விவரிக்க வேண்டாம். ஹோலி என்றால் கடந்து விட்டது. ஹிந்தியில் ஹோலி ஹோகயா, கடந்து விட்டது. கடந்த காலம் கடந்து விட்டது. இப்படி நினைத்து இருக்காதீர்கள். விளக்கிக் கொண்டே இருங்கள், இல்லை பொருள் வடிவில் அமைந்து விடும். கடந்ததே நினைச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே மனசுல பதிஞ்சு விடும். நினைத்தது அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, நினைத்தது நடந்தது. நீங்கள் இப்படி நினைக்கவில்லை என்றால் தொடர்ந்து சிந்தியுங்கள். நினைக்கிறது நல்லதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது அது நடக்குதுன்னா அது கண்டினியூஸாக அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள், சிந்தியுங்கள். இல்லை நினைத்தது நடந்தது, ஆனது நிறுவப்பட்டது.
பாப் தாதா ட்ரில் செய்ய வைக்கிறார். புத்திக்கான ட்ரில்லை கொடுக்குறாரு. இப்போது காலத்திற்கு ஏற்ப கருவிகளாக மாறி எப்போதும் நினைவிலும் சேவையிலும் இருக்கும் ஆத்மாக்களாகிய நீங்கள் சுய மாற்றத்தின் மூலம் சக்தி வாய்ந்த மற்றும் வேகத்தில் உலக மாற்றத்தின் அதிர்வுகளை அதிகரிக்க வேண்டும். உலகத்துக்கு வைப்ரேஷன் கொடுக்கணுங்கிறாரு பாபா. மனதின் துக்கமும் அமைதியின்மையும் மனதின் பிரச்சனைகளும் மிக வேகமாக சுற்றிலும் பெருகி வருகிறது. இன்னைக்கு சூழ்நிலையை பற்றி பாபா சொல்றாரு. பாப் தாதா உலக ஆத்மாக்கள் மீது இரக்கம் கொள்கிறார். உலகத்தில் இருக்காங்க இல்லையா, அவன் மேலே இரக்கம் வருதா. எனவே துக்கத்தின் அலைகள் எவ்வளவு வேகமாக பெறுகிறதோ அவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சியை வழங்குபவரின் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் மனதை சக்தியாலும் மனதின் சேவையாலும் சகாஷ்னா பாபாவுடைய கிரணங்களை நம்ம நல்லா பவர்ஃபுல்லாக அந்த பாபாவுடைய கிரணங்கள் எடுத்து நம்ம அந்த அளவுக்கு சக்திசாலியாக உலகத்துக்கு பரப்ப வேண்டும். சகாஷ் கொடுக்கணும்னா அதுதான் பொருள். சேவையானாலும் உங்கள் உள்ளும் வரை மூலம் அது பாபா சொல்கிறாங்க சகாஷ் கொடுக்கணும் அப்படின்னு. என்ன உள் உணர்வின் மூலமாக மனசுக்குள்ளே இருந்து வரணுமா. மக்களை உருவாக்குங்கள். இந்த வைப்ரேஷன் கொடுத்து அவங்களையும் அந்த சந்தோஷத்தில் கொண்டு வாங்க, அவங்களையும் அந்த அமைதியில் கொண்டு வாங்க. ஏன்னா உலகத்தினுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக துக்கமாக இருக்குது. அதனால் சுற்றிலும் மகிழ்ச்சியின் வட்டத்தை அனுபவிக்கவும் நீங்கள் தந்தையை அழைப்பது மட்டுமல்லாமல் வழிபடக்கூடிய தெய்வீக ஆத்மாக்களையும் அதாவது பக்தர்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் அழைக்கிறீர்கள். பக்தர்களும் கூட கடவுளை கூப்பிட்றாங்க இல்லையா, ஆனால் அவங்கவுங்க இஷ்ட தேவதையை கூப்பிடுறாங்க. எனவே தெய்வீக ஆத்மாக்களே வழிபடத்தக்க ஆத்மாக்களே பாபா நம்மளை சொல்கிறாரு. தெய்வீக ஆத்மாக்களே வழிபடுவதற்கு பூஜைக்குரியவர்களே உங்கள் பக்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்கள். அறிவியல் அறிஞர்களுக்கும் துக்கத்தை நீக்கும் வழிமுறையின் மகிழ்ச்சியுடன் துக்கத்தையும் தரும் இது போன்ற கண்டுபிடிப்புகளை கொண்டு வர என்று நினைக்கிறார்கள். சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும், மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது பாருங்க, அதுவே இன்னைக்கு என்ன ஆகுது, துக்கத்தை கொடுக்கறதா மாறுது. ஆனால் அவர்கள் நிச்சயமாக துக்கம் இல்லை, மகிழ்ச்சி மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உங்கள் ஆத்மாவில் அழியாத மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்றால் அதை எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? நமக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா மற்றவங்களுக்கு எப்படி அதை கொடுக்க முடியும்? ஆனால் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் தன்னலமற்ற உண்மையான அன்பு உள்ளது. இது ஸ்டாக் இருக்கிறதா அல்லது இருப்பு செலவழிக்கப்படுகிறதா? ஸ்டாக்ல இருக்கா இல்லை ஸ்டாக்ல வச்சதெல்லாம் செலவாயிட்டு இருக்கான்னு கேட்குறாரு பாபா. எடுக்க கொடுக்க என்னது அதிகமாகுது, கொடுத்தாதானே அதிகமாகும். இருக்கிறதா? அதையும் சரி பார்க்கவும். சேமிப்பு செய்யப்படுகின்றது, ஆனால் சேமிப்புடன் செலவுகளும் செலவிடப்படுவதில்லை. சேமிக்கும்போது நம்ம டைமுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஞானத்தின் பொக்கிஷத்தை செலவுகளால் பெருகும், குறைவதே இல்லை. உலகத்தில் சேமிக்கிறது கொடுத்தா குறையும், ஆனால் ஞானத்தினுடையது குறையாது.
உங்களின் சொந்த இயல்பு, சம்ஸ்காரம் அல்லது மாயா போன்றவற்றால் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் அதிகாரங்களை நீங்கள் மட்டும் மீண்டும் பயன்படுத்தினால் உங்கள் சேமிப்பு கணக்கு குறைந்து விடும். உங்களுக்காக செலவு பண்ணீங்கன்னா அந்த சேமிக்கிறது குறையுங்கிறாரு பாபா. எனவே சேமித்தோம், மேலும் செலவும் ஆகிவிடும். எவ்வளவு உள்ளது என்ற கணக்கை சோதிக்கவும். நமக்காகவே நம்ம செலவு பண்ணால் அப்புறம் எங்கே சேமிப்பு இருக்கிறதுன்னு பாருங்க. சம்பாதித்தேன் சாப்பிட்டேன் இல்லையா? 2 நாட்கள் சம்பாதித்து ஒரே நாளில் இழந்து விட்டால் எனில் சம்பாதிக்கிறீர்கள், மேலும் செலவழிக்க வேண்டியதும் ஆகுது. ஒரு நாள் நல்லா யோகா பட்டி பண்ணோம், எல்லாம் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தா டவுன் ஆயிடுச்சு. மாயா வந்துச்சு, அதுக்குள்ளே மூழ்கிட்டோம், அந்த மாயைக்கு வசப்பட்டுட்டோம். சம்பாதிச்சது என்னாச்சு? 2 நாட்கள் சம்பாதிச்சிங்க, ஒரே நாளில் இழந்து விட்டால் சம்பாதித்தீர்கள், மேலும் செலவழிக்க வேண்டியதாகவும் ஆயிற்று. அப்படி கணக்கு எதுவும் இல்லையா? இப்படி சம்பாதித்து சாப்பிட்டால் அல்லது அதை உனக்காக மட்டும் செலவழித்து விட்டால் 21 பிறவிகளுக்கு என்ன சம்பாதிச்சிங்க? நீங்கள் செய்கிற ஞான யோக தாரண சேவை உங்களுக்காகவேன்னா அப்போ என்ன சேமித்தோம்? நம்ம கொடுத்தா தானே கிடைக்குது. அதான் பாபா புரிய வைக்கிறாரு. சேமிப்பது செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் உங்கள் செலவுகளை நீங்கள் கண்காணிக்கவில்லை என்றால் நீங்கள் சரியான நேரத்தில் ஏமாற்றப்படுவீர்கள். அதனுடைய விளைவு என்னன்னு பாபா புரிய வைக்கிறார். நமக்காகவே நம்ம செலவு பண்ணால் அப்புறம் நம்ம எங்கே ஸ்டாக் இருக்குது, சமயம் வரும்போது நமக்கு செலவுக்கு இல்லை. உங்கள் சேமிப்பு கணக்கையும் பாருங்கள், மேலும் உங்களுக்காக எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்பதையும் பாருங்கள். பிறருக்கு குணமோ சக்தியோ அறிவு பொக்கிஷமோ கொடுத்தால் அது செலவு அல்ல. சேவைக்காக பயன்படுத்தினா அது செலவு அல்ல. அது உங்கள் கணக்கில் சேமிப்பாகிவிடும். ஆனால் அதை உங்களுக்கு அவ்வப்போது செலவு செய்தால் சேமிப்பு கணக்கு காலியாகிவிடும். அதனால்தான் உங்கள் நல்ல மற்றும் பரந்த புத்திசாலித்தனத்துடன் சரி பார்க்கவும். வைப்பு கணக்கு மிக நீண்டதாக இருக்க வேண்டும். அதாவது ஸ்டாக்கு நிறைய இருக்கணுங்கிறார் பாபா. அதிகமாகவும் இருக்க வேண்டும். இது எளிதானது. ஒவ்வொரு நொடியிலும் பல மடங்கு சேமித்து கொண்டே இருந்தால் உங்கள் சேமிப்பின் கணக்கு மிக பெரியதாகிவிடும். அப்படியானால் ஒவ்வொரு செயலும் அடியும் தந்தை பிரம்மா போலவே இருக்குதா என்று பார்க்கவும். பிரம்மா பாபாவை போல இருக்கிறதா என்று பார்க்கவும். நீங்கள் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தால் நீங்கள் எந்த ஒரு புண்ணிய காரியத்தை செய்தாலும் அந்த செயலின் பலன் ஒரே நேரத்தில் தெரியும். மேலும் நீங்கள் மகிழ்ச்சி, சக்தி மற்றும் வெற்றியால் இரட்டை குஷியுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் தந்தையுடன் செயல் செய்வதை நினைவில் இருக்கிறதா? பாபா கூடவே நம்ம செஞ்சது நினைவில் கொள்கிறீர்கள். பாபா கூட இருக்கிறாருன்னு தான் செய்கிறோம். நம்ம அந்த நினைவில் தானே நம்ம ஒவ்வொரு செயலும் செய்கிறோம். இப்போது ஏதேனும் பாவம் செய்தால் அதற்காக வருந்துவதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும். சொல்லப்போனால் இப்பொழுது பாவ செயல்கள் எதுவும் இருக்கக்கூடாது. காலம் கடந்து விட்டது. ஆனால் வீணான எண்ணங்களோ, வீண் செயல்களோ, வீண் வார்த்தைகளோ, வீண் உறவுகளோ, தொடர்புகளோ இருக்கக்கூடாது. ஏனென்றால் பயனற்ற உறவுகளும் நிறைய ஏமாற்றுகின்றது. புரியுதுங்களா? சில பந்தங்கள் அந்த மாதிரி இருக்குது. சில உறவுகள் பிரயோஜனமே இல்லை. நம்ம டைம் வேஸ்ட்டு, நம்ம எனர்ஜி வேஸ்ட்டு பாருங்க. அப்போ அது பலனற்ற உறவுகள் நிறைய ஏமாற்றுகின்றன. ஒருவர் தனது நிறுவனத்தை
தனது நிறுவனத்தை போன்ற நிறத்தை பெறுகிறார். பல குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள். நாங்கள் பழகுவதில்லை, ஆனால் அவர் என்னை விடுவதில்லை. சிலர் சொல்றாங்களா, நாங்கள் ஒன்றும் போறதில்ல, ஆனால் அவங்க எங்ககிட்ட வராங்க, என்னை விட மாட்டேங்கிறாங்க. நான் இல்லை, அவர் விடுவதில்லை என்று கூறுகிறார்கள். அப்படியானால் உங்களுக்கு ஒதுக்க தெரியாதா? வீண் உறவுகளை உங்களால ஒதுக்க தெரியாதான்னு கேட்கிறார் பாபா. யாராவது உங்களுக்கு ஒரு கெட்ட பொருளை கொடுத்தால் அதை ஏன் எடுத்துக்கொள்கிறீர்கள்? எடுப்பவர் எடுக்காவிட்டால் கொடுப்பவர் என்ன செய்வார்? அதனால்தான் பயனற்ற உறவுகளும் தொடர்புகளும் கணக்கை காலி செய்கின்றன. அதே நேரத்தில் அது இதயத்தின் உள்ளே வருகிறது. அது என்ன ஆகுது? பாபா சொல்றாங்க, அது இதயத்தின் உள்ளே வருகிறது, இதயத்தை உறுத்துகிறது. இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது, ஆனால் இன்னும் செய்கிறேன். கேட்கக்கூடாது, ஆனால் கேட்டால் என்ன செய்வது? ஆனால் நீங்கள் முயற்சி செய்பவராக இருந்தால் வீண் வேலைகள் இருக்கக்கூடாது. புருஷார்த்தி புருஷார்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ புருஷார்த்தி எதுக்காக புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கோம்? நோ சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும், இல்லைன்னு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது? ஒரு தடவை சொல்லிட்டோம்னா அந்த ஒரு தடவை தான் அவங்களுக்கு நம்ம மேலே என்ன இருக்குன்னா கொஞ்சம் கோவம், அல்லது கொஞ்சம் அவங்க நம்ம மேலே ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் சரியாயிடும். இது வாழ்நாள் முழுக்க நம்ம மனசில் உறுத்தி நம்ம அந்த கனெக்ஷனை இல்லைன்னா அந்த உறவை வைக்கணும். அப்படின்னா எப்படி? நம்ம ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா? நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகணும் இல்லையா? இப்போ இந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய உறவுகளை நம்ம என்ன பண்ணோம்? ஒதுக்கி விடணும். அது தெரியாதான்னு கேட்குறாரு பாபா. வீண் வேலைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் அதை அப்படியே விட்டு விடுங்கள். பிறகு நிம்மதியாக தூங்குங்கள். பாபா என்ன சொல்றார் பாருங்க, திரேதா யுகத்தில் வாருங்கள். ஆனால் முயற்சி இருந்தால் அந்த நொடியில் அது இதயத்திற்கு வருகிறது. இதை செய்யக்கூடாது, இதயம் உணர்கிறது, ஆனால் நாங்கள் அதை செய்கிறோம். அதை குழந்தைகளும் ஆச்சரியமான மாணவர்கள் என்று பாப் தாதா கூறுகிறார். ரொம்ப அதிசயமா இருக்குங்கிறார் பாபா. அவர்கள் விரும்பாவிட்டாலும் அதை செய்து கொண்டே இருப்பார்கள். மனதின் விருப்பப்படி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். மனதின் விருப்பப்படி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படியானால் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஆத்மாக்களா? எனவே பயனற்ற விஷயங்களை கவனத்துடன் சரியாக்கவும். என்ன பண்ணுறது? சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது? அவங்கக்கிட்ட என்னால் முடியல, அவங்கக்கிட்ட என்னால் பண்ண முடியல. நம்ம சக்திசாலி ஆகும் பொழுது பாபா கிட்ட வந்து டச்சிங் கிடைக்கும்னு பாபா சொல்கிறார் பாருங்க. செய்யக்கூடாது, இது வேண்டாம், பாபா டச்சிங் கொடுப்பாரு. கொடுத்துட்டும் நம்ம திரும்பவும் அதை செய்கிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறது? சக்திசாலியான்னு கேட்குறாரு பாபா. நாலாபுரத்தில் உள்ள ஹோலியஸ்ட் ஆத்மாக்களுக்கு சதா உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா அனைத்து பொக்கிஷங்களின் மூலம் நிறைந்த செல்வந்தர்களான ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேமிக்கக்கூடிய பாபாவிற்கு சமமாகக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா கருணை மனமுடைய மன்னிப்பு கடலில் மாஸ்டராக இருக்கும் வணிகக்கூடிய ஆத்மாக்களுக்கு உலகத்தின் துக்கமான ஆத்மாக்களுக்கு சகாஷ் மூலம் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கக்கூடிய சுகம் சாந்தி என்ற அஞ்சலியை தரக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு நேரமும் தனது சேமிப்பு கணக்கில் நிறைந்திருக்கக்கூடிய மிகவும் வேகமான முயற்சி செய்யக்கூடிய தீவிர புருஷார்த்தி செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும்
காலை வணக்கம் நமஸ்தேங்கிறார் பாபா. காலையில் சாயந்தரம் தானே பாபா முரளி சொல்கிறார், அதனால் மற்றும் நமஸ்தேங்கிறார் பாபா. வரதானம். ஹோலி என்ற வார்த்தையின் பொருளை வாழ்க்கையில் கொண்டு வந்து முயற்சியின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகணும். ஹோலி என்ற வார்த்தையின் பொருளை வாழ்க்கையில் கொண்டு வந்து தீவிர புருஷார்த்தி ஆகக்கூடிய தீவிர புருஷார்த்தி பவ. ஹோலி என்றால் எந்த விஷயம் நடந்து முடிந்தது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சாச்சு, அதை முற்றுப்புள்ளி இட வேண்டும், ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுங்க, முடிஞ்சாச்சு. நடந்து முடிந்ததை கடந்துவிட்டு முன்னேற வேண்டும். இதுதான் ஹோலியை கொண்டாடுவதாகும். நடந்து முடிந்த விஷயம் அதேபோல் அனுபவம் ஆக வேண்டும். முடிஞ்சாச்சுங்கிறத அனுபவம் ஆக வேண்டும். அது மிக பழையது, அதாவது ஏதோ ஒரு பிறவியின் விஷயம், இந்த பிறவியில் இல்லை, ஏதோ ஒரு பிறவியினுடைய விஷயமாக இருக்குது. அந்த அளவுக்கு அதை மறக்கணுங்கிறாங்க பாபா. அப்படிப்பட்ட மனநிலை இருக்கும் பொழுதுதான் முயற்சியின் வேகம் அதிகரிக்கும். எனவே தனது அல்லது மற்றவர்களே நடந்து முடிந்த விஷயங்களை ஒரு பொழுதும் நினைவில் கொண்டு வரக்கூடாது, மனதில் வைக்கக்கூடாது மற்றும் வர்ணனையும் ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. அப்பொழுதுதான் தீவிர முயற்சியாளராக மாற முடியும். ஸ்லோகன். நான் என்ற பாருங்க, ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ற தன்மையில் பலவிதமான உறவுகளை சமாப்தி செய்வதுதான் ஃபரிஷ்தா ஆவது. நான் என்ற தன்மையின் பலவிதமான உறவுகளை சமாப்தி செய்வதுதான் ஃபரிஷ்தா ஆவது. ஃபரிஷ்தா எப்பவுமே ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, கிசி சே ரிஷ்தா நெஹிமாங்க. ஃபரிஷ்தானால எந்த பந்தனமும் நமக்கு கிடையாது. எது இருக்கோ அது செய்கிறோம், மைண்ட் ரிலாக்ஸ், அது பின்னாடி நம்ம மனசே போகிறதில்லை. ஓம் சாந்தி. இப்போ பாபா இந்த முரளியில் எவ்வளவு படிப்பினையை கொடுத்தாருன்னு பாருங்கள். முடிஞ்சு போயாச்சு. மனசை ரிலாக்ஸாக வையுங்க. என்னுடையதுங்கிறத உன்னுடையது ஆக்கிடுங்க. பாபாவுடையதுன்னு சொல்லும்போது பாபா அதை நமக்கு நல்லாவே செய்து தராரு. அப்புறம் தேவையற்ற விஷயத்தை விட்டுடுங்க. சிலர் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அப்படி வராங்களே சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது. பாபா சொல்கிறாங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லையா, அதை இல்லை வேண்டாம் நோ சொல்கிறது உங்களுக்கு சக்தி இல்லையா, அப்போ நீங்கள் பலவீனாத்மாவா. அதனால் புத்தி தெளிவாக வைக்கணும். நம்ம பாபாவுடைய விஷயத்தை நம்ம யுக்தியாக பயன்படுத்தணும். ஓம் சாந்தி.